எப்பயாவது ரொம்ப மன கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கோவிலிலே நல்ல அரச மர நிழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பிள்ளையார் கோயில்ல இருக்கும், அரச மரம் இருக்கும், ஏதாவது வானம் பார்த்த பிள்ளையார் கோயில், நல்லா போய் துண்டை உரிச்சு தலைக்கு வச்சு படுத்துருங்க. எந்த கிழமைனாலும் எந்த கிழமைனாலும். ஏன்னா சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது பஞ்சனை அல்ல, சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது ஏசி ரூம் அல்ல, சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது எளிமை. நீங்க என்னைக்கு போய் அப்படியே இந்த முத்து படத்துல சூப்பர் ஸ்டார் அப்படி படுத்திருப்பாரு பாருங்க, அது மாதிரி ஒரு விநாயகர் கோவில்ல ஒரு துண்டை விரிச்சிட்டு, அதுவும் மஞ்சள் துண்டா இருந்தா இன்னும் விசேஷம். நானே சொல்லித்தரேன், அந்த மஞ்சள் துண்டா இருந்தா இன்னும் விசேஷம். நல்லா நெட்ட ஒரு துண்டை விரிச்சிட்டு அது மேல தலைக்கு எந்த இதுவும் இல்லாம அப்படி கைய வச்சுட்டு நீங்க அந்த அப்படியே பிரபஞ்சத்தோட அந்த நிழல்ல அந்த தட்சிணாமூர்த்தியை, அந்த குரு பகவானை நினைத்து, அங்குள்ள விநாயகரை நினைத்து உங்களை ஆசுவாசப்படுத்துங்க, சந்தோஷம் கிடைக்கும். நாங்க பெண்களா இருக்கோம், அரச மரத்து நிழலில் போய் படுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, தாராளமாக அரச மரத்து அடியிலே இருக்கக்கூடிய விநாயகரை ஒரு தண்ணீர் ஊற்றி சுற்றி ஒரு தீபமேற்றி வழிபாடு பண்ணி அந்த இடத்துல 6ஆம் முறை உட்கார்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள். 4ஆம் இடத்தினுடைய அர்த்தாஷ்டம சனி சகல நன்மைகளையும் தனுசு ராசிக்கு கொடுக்கும்.